பூலித்தேவன், மருதுபாண்டியர், பண்டாரவன்னியன் எல்லா நமது முன்னோர்களும் வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்டார்கள். ஒற்றை அடையாளம் தான் நமக்கு. வீரன் என்றாலே அவர்தான். வீர பெண் என்றால் பாரு, வீரப்பெண் அப்படின்னா யாரு படிப்ப? யார படிப்ப? முழுக்க முழுக்க மறைச்சு வரலாற்றில் இல்லாதனால எனக்கு ஒரு நிமிர்வு இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சா நிமிர்ந்துருவேன். பூலித்தேவன் பேரனா, தீரன் சின்னமலை பேரனா, பண்டார வன்னியனின் வாரிசா அப்படின்னா நிமிர்வேன். அது இல்லை இல்லை. அதனாலதான் இந்த கருணாநிதி காலில் குடும்ப காலில் விழுந்து 4-3 சீட்டுக்கு நின்றுட்டு, இது யாருன்னு தெரியுதா? நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். இவ யாருன்னு தெரியுதா? இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மன்னர்கள் இருந்தார்கள், ஆண் மக்கள். இவள் ஒருத்திதான் பெண்மகள். போரிட்ட எல்லா மன்னர்களும் மாண்டார்கள், தோற்றார்கள். ஒரே ஒருத்தி தான் போரிட்டு வெள்ளையனை வீழ்த்தி இழந்த நிலத்தை திருப்பி மீட்டவள் நம்முடைய பாட்டி வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார் மட்டும்தான். தமிழ் பேரின மக்கள் கொண்டாட வேண்டிய குலதெய்வம். அப்படிப்பட்ட ஒரு வீர மகளை பெற்ற இனம் உன் இனம். இவள் பிறந்து இறந்து 85 ஆண்டுகள் கழித்து மணிக்கர்ணைங்கிற இந்த கர்ணிகாங்கிற இந்த பெண் பிறக்கிறார். இளம் வயதிலே சான்சி மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததுனால இவ என்ன பண்றா? லக்ஷ்மி பாய், பாய் என்று அழைக்கப்படுறார். லக்ஷ்மி பாய் என்று அழைக்கப்படுறார். அங்க போய் அந்த கணவன் இறந்தவன அந்த ராணி பொறுப்பை ஏற்கிறதுனால, சான்சியுடைய நாட்டு பொறுப்பை ஏற்கிறதுனால சான்சி ராணி என்று அழைக்கப்படுறார். இவன் நம்ம பாட்டி பிறந்து இருந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறா. ஆனால் நீ உன் பாட்டி வேலுநாச்சியாரை படிக்கும் போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு படிப்ப. இங்க பாடல்களே நீ பாத்தீங்கன்னா சான்சி ராணியிடம் வீரம் வாங்குவோம் அப்படிதான் இருக்கும். நீ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உம தோற, தீரத்தில நீ, ரோசத்தில நீ ஒரு தேசிங்கு ராஜா. எவனுமே ஓ மண்ணில் ரோசம் இல்லை, வீரம் இல்லை, மானம் இல்லை, ஒண்ணும் இல்லை. எல்லாம் இப்படி மறைச்சு மறைச்சு பாடி எழுதி பாரு. வீர பெண் என்றாலே உனக்கு இந்த சான்சி ராணி தான். அப்ப வரலாற்றில் உன்னுடைய பாட்டி மறைக்கப்பட்டான். நீ படிச்சாலே இந்த நான் படிக்கும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு தான் பாட்டியை படித்தேன். ஆனா இப்ப ஓ மகன் வந்தவன என்ன, வடநாட்டின் வேலுநாச்சியார்னு சான்சி ராணியை எழுது. செக்கு இழுக்கிற இந்த மாடு திணறுது பாத்தியா? இந்த மாடு இழுக்க திணறுகிற செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு நம்ம பாட்டை வாவுசி இழுத்தான். இந்த செக்கு இவன் இழுத்த செக்கு கோவை சிறையில் இருக்கு. இவன் இருந்த சிறைக்கு பக்கத்தில் அவன் பேரை நான் கோவையில் இருந்தேன். செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் இருந்த சிறை என்பது சிறைக்கு பக்கத்தில் 50 நாள் அந்த சிறையில் இருந்த பேரண்ணா. அந்த செக்கு இன்னும் இருக்கு. அந்த செக்கை போய் தொட்டு பார்த்தேன். இந்த செக்கை தானே நம்ம பாட்டை இழுத்தான்னு. அவனுக்கு ஒரு இடம் இல்லை, ஒரு மதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா சொத்தையும் இந்த நாட்டு விடுதலைக்காக வித்து கடைசியா வறுமையில வாடி மண்ணெண்ண வித்து வாழ்ந்து மாண்டு போன மகத்தான மகன் நம்முடைய பாட்டன், கப்பலோட்டிய பெருந்தமிழன் வாவு சிதம்பரனார். அவன் எங்கேயாவது வரலாற்றில் இருக்கானா? ஆனா வரலாறு என்றால் இங்க உனக்கு இவன் இல்ல, வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல்ல நம்ம பாட்டனுடைய ஒரு தூசி வரமாட்டார் வல்லபாய் பட்டேல். அவருக்கு குஜராத்தில் 3000 கோடிக்கு சிலை. 3000 கோடிக்கு சிலை. எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு. இந்தியாவின் அடையாளம் என்றாலே உனக்கு அண்ணல் காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் தான். இந்த நாட்டை விட்டு நீ வெளியில சென்று விட்டினால் காந்தி அம்பேத்கர் 2 பேரை தான் தெரியும். வல்லபாய் பட்டேல் யாருன்னே தெரியாது. ஆனால் அவருக்கு 3000 கோடியில் குஜராத்தில் சிலை. காரணம் என்ன? RSS இயக்கம் தடை செய்ய வைத்திருந்ததை தடையை நீக்கினார். இன்னொரு காரணம், நாட்டை ஆள்பவர்கள் குஜராத்திகள். இவர் குஜராத்தி என்பதாலேயே, அவர்கள் ஆள் என்பதாலேயே 3000 கோடிக்கு இந்த சிலையை நதிக்கரையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் உன் பாட்டனின் தியாகம் எங்கே? அவனுடைய அர்ப்பணிப்பு எங்கே? அவனுடைய வரலாறு எங்கே என்பார். நம் முன்னவர்கள் செய்த வீர தியாகங்களை, உயிர் ஈகங்களை மறைத்தார்கள். அதனால் நாம் என்ன பண்ணோம்? நாம் யார் என்பதை மறந்து போனோம். வரலாறு நமக்கு இருக்கிறது, நம் வரலாற்றை தேடுகிறோம். வரலாறு இல்லாத திராவிடர்கள் நம் வரலாற்றை திருடுகிறார்கள். எப்படி? எல்லாமே எல்லாமே இந்த கீழடி நம்முடைய வரலாற்று சுவடு. இதை திராவிடர்கள் திராவிட நாகரிகம் என்பார்கள், இந்தியர்கள் இந்திய நாகரிகம் என்பார்கள்.
ஆனால் ஒருவன் கூட அது தமிழ் நாகரிகம் என்று சொல்ல மாட்டான். 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது இந்தியா? இந்த நிலப்பரப்பு எப்போது ஒன்றாக்கப்பட்டது? அது வெள்ளைக்காரன் வந்து ஒன்றாக்கினான். திராவிடம் என்றது எப்போது வந்தது? 2600 ஆண்டுக்கு முன்னாடி. ஏது திராவிடம்? 1800 தான் கன்னடம் வருகிறது, 1600 தான் தெலுங்கு வருகிறது, 15ஆம் நூற்றாண்டில் தான் மலையாளம் வருகிறது. இவர்கள் சொல்வதை பார்த்தா கூட இது திராவிட மொழி குடும்பம், தமிழிலிருந்து வந்த மொழிகள் என்று வைத்தால் கூட 2600 ஆண்டுக்கு முன்னாடி இது தமிழன் நாகரிகம் என்று சொல்ல ஒரு நாக்கு வரவில்லை என்றால் எப்படி மறக்கிறான் என்று பார். இங்கே தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் எங்கே? அவசரமாக பெங்களூருக்கு கடத்தினார்கள். ஏன்? உனக்கு பெருமை வந்துவிடக்கூடாது என்று. இந்த கீழடியில 2600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்குகிற மண்ணிலே உழை வைத்திருக்கிறான். அவ்வளவு நுட்பங்களை கட்டி நாகரிகம் அடைந்த வாழ்க்கையை 2600 ஆண்டுக்கு முன்பு என் உடன் பிறந்தவனை கழிவறை கட்டின முன்னவன் வாழ்ந்திருக்கிறான். இருக்குது. நீ ஒன்னு கேட்கிறேன், இந்த 2 ஏக்கர்ல தான் ஒரு இனக்குழு வாழ்ந்திருக்குமா?